ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பர்த்டேக்கு முன்னாடி புருஷவாக்கம் போனோம், அந்த விலாக் தான். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முதல்ல என்ன வேலைன்னா, மோஸ்ட்டு நம்ம சாப்பிட்ணும். ஸ்ட்ரெயிட்டாக போனவுடனே நம்ம ஜூஸ் குடிக்க நின்னாச்சு. அங்கே சூப்பராக இருக்கும் ஜூஸு, 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஓரியோ மில்க் ஷேக் குடித்தாங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வாட்டி சூப்பராக இருந்ததுங்க கலெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா புருஷவாக்கம் சரவணா ஸ்டோரு. எப்பயுமே போவோம், கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி டைமில். இந்த டைம் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது, கிட்ஸுக்கும் நல்லா இருந்தது, பெரியவங்களுக்கும் நல்லா இருந்தது. குர்த்திஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் குர்த்திஸும் எடுத்தேன். 300 ரேஞ்சில் இருந்துமே வந்து நம்மளுக்கு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா என் பையனுக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அவனுக்கு பிடிச்ச தோசை தான். அவனுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், தோசை பைத்தியம் கூட சொல்லலாம். ஸோ அவனுக்கு ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு தோசை வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ ஈவினிங் சிம்பிளாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே எப்பயுமே பிரியாணி 65 அந்த மாதிரி தான் செய்வோம். இந்த வாட்டி வந்து பிரியாணி வந்து செய்யலை. ஸோ நாங்கள் சிம்பிளாக வீடு வரைக்கும் நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடிட்டோம். ஸோ அதனால் லைட்டாக டிஃபன் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சிக்கன் குழம்பு இட்லி செய்ய சொன்னார். அப்புறம் சிக்கன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணால் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஸ்மோக்கி சிக்கன் நான் நிறைய பார்த்துருக்கேன் வீடியோவில், அதை ட்ரை பண்ணோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி அன்றைக்கி லீவுனால் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சமாக எப்பயுமே நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணால் தான் நல்லது. ஏன்னா நிறைய இருந்து சப்போஸ் நல்லா இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்தளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் எப்பயும் போல் சிக்கன் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்மோக்கி சிக்கன் சொல்லி நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியது தான். சரி வீட்டில் இருந்து இது போட்டுட்டு என் பையன் சாம்பிராணி போட போறியான்னு கேட்டான். ஸோ அதை பற்ற வச்சு நான் வீடியோ பார்த்து செஞ்சேன். ஸோ டேஸ்ட் வந்து உண்மையாக சொல்கிறேன், சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. ரொம்பலாம் வந்து இதுவாக இல்லை, அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக நல்லா இறங்கி இருந்தது. சாப்பிட்டவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ சிம்பிளாக நாங்களே வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டோங்க. ரொம்ப கிராண்டாக இல்லை, எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு தான், அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வாங்கினது தான் அப்படியே இருந்தது. பலூன்ஸ் மட்டும் வாங்கி நாங்கள் சும்மா அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் தான் இதை வந்து செட் பண்ணார் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு. ஸோ நாங்கள் 4 பேர் வரைக்கும். இது தான் பார்த்திங்கன்னா நான் எடுத்த குர்த்திஸில் ஒன்று. ஸோ இது சும்மா ஒரு கெட் ரெடி மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ போட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு அங்கே பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ பிளாக்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்த குட்டீஸ்லாம் ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து கேக்கும் வந்துடுச்சு. கேக் வந்து நாங்கள் ப்ளைனாக தாங்க இது பண்ணோம், ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளைனாக தான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி தான் சொன்னோம். ஸோ ரொம்ப வந்து கலர்ஸு அது இது நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டா வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ப்ளைனாகவே வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg இது வந்து ஆர்டர் பண்ணார், வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேக் வந்து எப்படி பொசிஷன் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக எப்படியோ ரெடி பண்ணிட்டாங்க. இதுதாங்க எங்களோட குட்டி ஃபேமிலி. கீழே இருக்க குட்டீஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அண்ணன் பொண்ணோட பசங்க, குட்டி பசங்க. அவங்க தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எப்போ கேக் வெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக வந்து என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வரைக்குமே வந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். அதுக்கே வந்து 9:30 கிட்ட ஆகிடுச்சு, பசங்க வர லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு கொஞ்சம் செம்ம கோவம் வந்துடுச்சு. எப்பயுமே வந்து இந்த ஸ்ப்ரே இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் அப்போ தான் வந்து கஷ்டப்பட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். ஃபுல்லாக என்னோடய வீடு எல்லாமே நாஸ்தி பண்ணிட்டாங்க. கேட்டால் 1 டே தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து தனித்தனியாக பையனுக்கு ஒரு கிஃப்ட் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது கொடுத்துட்டோம். இது வரைக்கும் கொடுத்ததில்லை, வாங்கும் போதே வாங்கி கொடுத்துருவோம் எல்லாமே. ஸோ இந்த வாட்டி தனியாக நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஸோ பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், கேக்கை விடலை எல்லாருமே, அதை வெட்டி அதை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதை ஒரு வழி பண்ணிட்டோம் கேக்கெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபோட்டோ எடுக்கிறது தான், எல்லோரையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது தான். ஸோ இதெல்லாமே ஒரு மெமரிஸ் தான்.
என் பையன் வந்து என்ஜாய் பண்ணான். எப்பயுமே இன்னும் கிராண்டாகவே பண்ணுவோம். இந்த இயர் வந்து நாங்கள் அந்தளவுக்கு பண்ணலை, சிம்பிளாகவே வீடு வரைக்குமே பண்ணிட்டோம், எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, இட்லி வச்சுருந்தேன். ஸோ 4-5 பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க. எங்களோட சேர்த்து ஒரு 8 பேர் இருந்தாங்க. ஸோ இதுவே போதும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அந்த குட்டீஸுங்களாம் அழகாக சாப்பிட்டாங்க, சிக்கன்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இதுதாங்க என் பையனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ அதை வந்து பிரிக்க முடியாமல் பிரிச்சுட்டு இருந்தோம். 11:30க்கு எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கூட தெம்பில்லை, கொஞ்சம் டயர்டாகிட்டோம். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம் தான், இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாக அவனுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ பண்ணி தரணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அது பண்ணி கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். ஆக்சுவலாக இருந்தது, அவனுக்கு அது இதுவாகிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுகிட்டே இருந்தால், ஸோ அது சர்ப்ரைஸாக அவர் வாங்கி கொடுத்தாரு. ஸ்போர்ட்ஸ் இங்கே சன்னி ஸ்போர்ட்ஸ் சொல்லி பெரம்பூரில் இருக்குது, அங்கேயே போயிட்டு அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அவனுக்கு பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.